ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி பெருசாக இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு விட்டுருந்தாங்களா. இப்போ குட்டி குட்டியாக தாங்க முள்ளங்கி இருக்காங்க. அவங்களெல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்தாலே ஒரு சாம்பாருக்கு போதுமான காய் ஆர்கானிக்காக நமக்கு கிடச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் இருந்தது. மழை பட்டாலே முருங்கைக்காய் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுதுங்க. இது அப்புறம் இலவம்பாடி முள் கத்திரி, கொத்து கத்திரி, அந்த மாதிரி பல வகையான கத்திரிக்காய்லாம் இருக்காங்கங்க. அவங்க எல்லாத்தையுமே பறிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பார்க்குறதுக்கு இல்லாத மாதிரியே தாங்க இருந்தது. பறிக்க ஆரம்பிச்சோன்னா அங்கே ஒரு காய்கள் இங்கே ஒரு காய்களாக ஒரு குழம்புக்கு போதுமான காய்கள் கிடச்சிருதுங்க. அதனால் கத்திரிக்காய் செடியுமே கண்டிப்பாக வீட்டுக்கு தேவைங்க. வேங்கேரி கத்திரி பாருங்கள், கொத்து கொத்தாக நிறைய காய்ச்சிருக்காங்க. அவங்களே எடுத்துக்கலாம். மிளகாவை பார்த்திங்களா, நல்லா பழுத்திருக்குன்னு சொல்லி யாரோ கடிச்சு பார்த்துருக்காங்க. அப்புறம் தெரிச்சு ஓடிட்டாங்க போல் காரம் தாங்காமல். அத்திப்பழத்தையும் கடிச்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோ முள்ளங்கி கத்திரிக்காய் இவ்வளோ கிடச்சிதுங்க. மிளகா வந்து அங்கங்கே பழுத்திருந்தது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியாச்சு. ஒரு முருங்கைக்காய் கிடச்சிதுங்க. கலவை சாம்பாருக்கு ரெடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.